வா வாத்தியார் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்த்துடலாம். வாத்தியார் அப்படின்ற ஞாபகம் வருதே நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ இந்த படத்துல வந்து அவரை வச்சு தான் கதையே போகுது. ராஜகிரண் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருக்காரு. ஸோ அவர் வந்து எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது அவர் வந்து எம்ஜிஆர் அந்த படத்துல வந்து ஒரு இடத்துல வந்து இறந்துற மாதிரி படத்துல சீன் வருது. அதை தாங்க முடியாம ராஜகிரண் அழுதுகிட்டே வெளியில வராரு. அந்த டைம்ல வந்து அவருக்கு குழந்தை வீட்டில் பிறக்குது. அந்த குழந்தையை தான் எம்ஜிஆர் போல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் வேற யாருமே இல்லை, நடிகர் கார்த்திக் தான். ஸோ கார்த்திகை வந்து எம்ஜிஆர் ஸ்டைல்லையே நல்லவரா வளர்க்கணும் அப்படின்ட்டு ராஜகிரண் ஆசைப்படுறாரு. பட் ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரனுக்கு தெரியாமையே ஏகப்பட்ட சேட்டைகளை பண்றாரு. அதாவது எதுவுமே வந்து தவறு அப்படின்னு தெரியாமையே நிறைய தவறுகள் பண்றாரு. இன்னும் சொல்லப்போனா நம்பியார் ஸ்டைல வந்து நிறைய தள்ளுமுழுகளை வந்து அவர் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து ராஜகிரனுக்கு வந்து தெரிய வருது, நம்ம மையம் வந்து எம்ஜிஆர் மாதிரி இல்லை, நம்பியார் மாதிரி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அது தெரிஞ்ச பின்னாடி ராஜகிரண் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷாக் ஆகி அந்த இடத்துல வந்து அவர் இறந்துறாரு. ஸோ ராஜகிரண் இறந்ததுக்கு பின்னாடி அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நம்ம எம்ஜிஆரா நினைச்சாரு, நாம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிகர் கார்த்திக் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போலவே வாழ ஆரம்பிக்கிறாரு. அதாவது வந்து வில்லைங்களை வந்து கண்டுபிடிச்சி அழிக்கிறது தான் படத்தினுடைய மீத கதை. படம் முழுசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியா ரொம்ப சூப்பராக ஒரு கட்ட இருக்கு. பட் செகண்ட் ஹாப்ல வந்து எம்ஜிஆர் வேடம் போட்டு கார்த்திக் வந்து பண்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து பாக்குறதுக்கு சிரிப்பாகவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் அழகா பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் கார்த்திக் ஸ்டைல வந்து அவர் பண்ணியிருக்க விஷயம் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரியே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா எம்ஜிஆர் பாடல்கள் வந்து படத்துல வரும்போது அது கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நடிகை வரக்கூடியவங்க வந்து கிருத்தி ஷெட்டி. அவங்க தமிழ்ல இந்த படம் தான் முதல்ல அறிமுகம். முதல் படத்திலேயே வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஜோடியா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டார்க் காமெடியும் கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு ஒரு சிக்கான ஒரு காமெடியாவே இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ வந்து கண்டிப்பா கார்த்திக் ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. படம் கண்டிப்பா வந்து ஒரு நகைச்சுவையான படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துல மற்ற பலர் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராஜ்கிரனுடைய நடிப்பு இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எம்ஜிஆர் பத்தி அவர் பேசின விஷயங்களை வந்து இன்னும் சிறப்பா இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து இன்னும் வந்து சத்யராஜும் இருக்காரு. அவர் இந்த படத்துல வந்து வில்லனா வராரு. ஆனா அங்கங்க ஒரு சில சீன்களை வந்து அவர் வந்து வில்லனா வராரு. ஸோ படம் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க காமெடியை நம்பியே அந்த படத்தை இறக்கியிருக்காரு. அதுவும் எம்ஜிஆருடைய மைய கருவை வச்சு இந்த படத்தை எடுத்ததுனால கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். குடும்பத்தோடு போய் நீங்க தேட்டர்ல இந்த படத்தை பார்க்கலாம். கார்த்திக் நடிப்பு வந்து மெச்சும்படியா இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.